இன்றைக்கி வந்து இங்கே இந்த தேர்தல் நிலவரம் இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை எப்படி கையாளுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ரொம்ப அனுபவசாலி. அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகுந்த ஒரு அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவர். யாருக்கிட்ட எப்படி அணுகணும், எந்த கட்சிக்கிட்ட எப்படி போகணும், தன்னுடைய கட்சியை எப்படி நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரு செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்ட வந்து ஒரு திறமையான ஒரு ஆட்கள் தான் நான் சொல்லுவேன். செல்வ பெருந்தகை ஆமாம், அவர் மிக ஒரு நல்ல ஒரு கையாளக்கூடிய ஒரு சக்தி உடையவர். இப்போ அவர் மாநில தலைவரை பொறுப்பேற்றதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கா நம்ம நினச்சி பார்க்க முடியும்? இல்லை, அதுக்கு மாநில கட்சியை பொறுப்பேற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பெருசாக வந்து வெளியே தெரிஞ்சிருக்காது. எப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இயக்கமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் டிஎம்கே தான் கொஞ்சம் திமுக அரசு தான் அவங்க ஆதரிச்சு ரொம்ப போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன இந்த சூழ்நிலை காலகட்டத்தில் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ எல்லா கட்சியுமே வந்து அவங்களுடைய